உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் தங்கள் சொந்த ஊரில் கொண்டாடும் வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் 7250 சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் இயக்கி வருகின்றன. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் சொந்த மண்ணில் குடும்பத்தினருடன் கொண்டாடுவதற்கு ஏதுவாக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு இந்த ஆண்டும் அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் கடந்த 10ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து 4வது நாளாக நேற்று 1408 சிறப்பு பேருந்துகளும், மாநிலத்தின் இதர பகுதிகளிலிருந்து 595 சிறப்பு பேருந்துகளும் என மொத்தம் 2003 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இன்றும் சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து 1457 சிறப்பு பேருந்துகளும், மாநிலத்தின் இதர பகுதிகளிலிருந்து 800 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. நாங்கள் மதுரைக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்குமோன்னு பயந்துட்டு வந்தோம். ஆனால் நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க. அதனால் க்ரௌட் எதுவும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். இந்த நிறைய பஸ் விட்டதுக்காக மக்களோட முதல்வர் அம்மாவுக்கும் தமிழக அரசுக்கும் ரொம்ப நன்றி. பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டுருக்கோம். பஸ்ஸஸ்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லி நம்ம ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் நாங்கள். பட் இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ்லாம் விட்டுருந்ததுனால வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் இப்போ ரொம்ப ஊருக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்ப செலிப்ரேட்டிவாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு. நாங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம். பஸ்ஸு ஈஸியாக கிடைச்சது. தமிழக அரசுக்கு அம்மாவுக்கு ரொம்ப மிக நன்றி. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி நேற்றிரவும் ஆய்வு செய்தார். கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு ஏற்ப கூடுதல் முன்பதிவு மையங்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மட்டுமின்றி திருச்சி, திண்டுக்கல், நாகை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் எவ்வித சிரமமும் இன்றி பயணம் செய்ய முடிவதாக பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருச்சியிலேருந்து மதுரைக்கு பொங்கல் லீவுக்காக போகிறேன். ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் நிறையா விட்டுருக்காங்க. ஸோ இதை அமைச்சு கொடுத்த மக்கள் முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. தமிழர் திருநாளை முன்னிட்டு நான் அதிக பேருந்துகளை இயக்கி மக்கள் கூட்ட நெரிசலையும் மக்களுடைய இடர்பாடுகளை குறைப்பதற்காக ஆவணை செய்திருக்கிற மாண்புமிகு மக்கள் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பயணிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் விழுப்புரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று நள்ளிரவு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் சொகுசு பேருந்துகளை நிறுத்தி சோதனையிட்டு அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என பயணிகளிடம் கேட்டறிந்தனர். அனைத்து சொகுசு பேருந்துகளும் நிறுத்தி பயணிகளிடம் விசாரணை செய்து கட்டணம் வசூல் தொடர்பான புகார் குறித்து விசாரிக்கப்படுகிறது. இவ்வாறு கட்டணம் அதிகமாக வசூலிக்கும் ஆம்னி பேருந்து, வரி செலுத்தாத வாகனம் மற்றும் அனுமதி சீட்டு பெறாத வாகனங்கள் மீது தொடர்ந்து சோதனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையின் முக்கிய சுற்றுலா மையங்களான பொருட்காட்சி, அண்ணா சதுக்கம், காந்தி மண்டபம், முட்டுக்காடு, கோவளம், மாமல்லபுரம், வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் நாளை மறுதினம் முதல் 18ஆம் தேதி வரை 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய பின் அனைவரும் ஊர் திரும்பிட வசதியாக நாளை மறுதினம் முதல் 19ஆம் தேதி வரையிலும் 7250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன.